முன்னேற்ற கழகம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. அந்த வகையில் எங்களது அவைத்தலைவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அண்ணன் தமிழ்மகன் விஷயன் அவர்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது. பொதுமக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அச்சமின்றி பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய விடையா திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அச்சத்துடன் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற மன அமைதியுடன் வாழ்வதற்கு ஒற்றுமையுடன் பணியாற்றி கழக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம். தீய சக்திகளை அகற்றுவோம். இந்த உலகில் மனித நேயம் அரிதாகிவிட்டது. அதை மீட்டெடுக்கவும் தீய சிந்தனைகளால் மாறிப்போன மனித உள்ளங்களை தூய்மைப்படுத்த ரமலான் மாதத்தின் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அத்தகைய அகந்தையை ஆணவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக இஸ்லாமில் கடைபிடித்துதான் ரமலான் நோன்பு. இந்த புனித மாதத்தில்தான் உலக மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்கும் சத்தியத்தை அடையாளம் காட்டுவதற்கும் பூமிக்கு அருளப்பட்ட திருமறையாம் திருக்குரான் ஆகும். இதனை இஸ்லாமியர் தங்கள் உயிராக நேசிக்கின்றனர். மனிதனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பது திருக்குரான். இந்த ரமலான் மாதத்தை பொறுமையின் மாதம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். ஒருவன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கமே பரிசாக கிடைக்கும் என்று இறைதூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நபிகளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் தனது சகாக்களுடன் தினமும் ஒரு தெரு வழியாக நடந்து செல்வார். நபிகள் நாயகத்திற்கு கிடைத்த புகழை சகித்துக் கொள்ள முடியாத ஒரு பெண்மணி அவர் அந்த தெருவில் போகும் பொழுது தன் வீட்டு மாடி மேலே இருந்து அவர் மீது குப்பையை கொட்டுவார். நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக நடந்து போவார். நபிகளோடு இருப்பவர்களுக்கோ மிகுந்த கோபம். அந்த பெண் உங்கள் மீது குப்பையை கொட்டுகிறார், நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே என்று ஆவேசப்படுவார்கள். நபியிடமிருந்து புன்னகைதான் பதிலாக வந்தது. தினம் இதை போல நபிகள் நாயகம் அந்த தெருவில் நடந்து போகும்போது மாடியில் இருந்த அந்த பெண் அவர் மீது குப்பையும் கொட்டுவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.